உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இன்றும் கூட ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று, அவர் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் போதுமானது. யோவான் 1:12 என்ன வாசிக்கிறோம்? அவர் தமக்கு சொந்தமானதிலே இந்த உலகத்திலே வந்தார், அவர்களோ அவரை அறியவில்லை. அது இந்த உலகத்தார் இயேசுவை அறியவில்லை. என்னென்ன அறியலை? தேவனுடைய குமாரன் இவர்தான்னு, பரிகாரம் செய்கிற மேசியா இவர்தான்னு அவங்க அறியலை. ஆனால் இவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ, அப்படி தானே போட்டிருக்கு. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ. என்னன்னு விசுவாசிக்கிறது? சாதா மனுஷன்னா, ஒரு விதத்தில் சாதா மனுஷனாக வந்தார். தேவனுடைய குமாரன், பிதாவோடு சேர்ந்து சகலத்தையும் அண்டசராசரங்களையும் சிருஷ்டித்தவர், இன்றும் கூட தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சகலத்தையும் தாங்குகிறவர். அவர் பூமியிலே வரும்போது தன்னைத்தான் வெறுமையாக்கி கீழே பூமியில் பிறக்கும்போது ஒரு சாதா மனுஷனா. என்ன வித்தியாசம்ன்றீங்க? அவர் கன்னிகையின் வயிற்றில் பிறந்ததுனால பாவம் இல்லாமல் பிறந்தார். மற்றபடி ஆதாமின் சந்ததியாய் பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார். ஆனால் என்ன நடந்துருச்சு? இந்த இயேசுவே தேவனுடைய குமாரன், என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார் என்று விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்றும், தேவனால் பிறந்ததும் உலகத்தை ஜெயிக்கும் என்றும் சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இயேசு கிறிஸ்துவே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நான் இப்பொழுது பரலோகத்துக்கு போகிறேன், என் பிதாவிடத்தில் போகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நான் செய்கிற இந்த கிரியைகளையும் செய்வான், இதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டார். அது சம்திங் வெரி ஸ்பெஷல். நான் செஞ்சதை விட பெருசாக நீ செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு, இவர் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், அதை விட பெரிய கிரியைகளையும் செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்தபோது நம்மை போல மனுஷனா, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ணி மழையை அடைத்தான், பிறகு மழையை திறந்தான். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நம்முடைய அந்தஸ்து என்னன்னு தெரியாமல் இருக்கிறத தெரியப்படுத்துறதுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் என்பதை நான் இன்று சொல்ல வருகிறேன். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது அநேக அற்புதங்களை செய்தார். அப்புறம் பிரசங்கித்தார், போதித்தார். அவர் பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்புறம் பிசாசுகளை துரத்தினார், மனுஷரை விடுதலையாக்கினார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு செய்தது மட்டுமா? அப்போ இயேசுவோடைய சீஷர்கள் அதே போல் அற்புதங்கள் செய்தார்களே, அது மட்டுமா? அது பழைய ஏற்பாட்டில் அநேக அற்புதங்களை தேவன் செய்ததாக வாசிக்கிறீர்களே, அதையெல்லாம் யார் செய்தார்கள்? சிருஷ்டிப்பு மட்டும் பிதாவாகிய தேவன் செய்தார். வெளிச்சம் உண்டாக கடதென்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாயவிரி உண்டாக கடதென்றார், உண்டாயிற்று. புல் புண்டு செடி கொடிகள் உண்டாக கடதென்றார், உண்டாயிற்று.
சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக்கடவென்றார், உண்டாயிற்று. நீரில் நீந்துகிற ஜீவராசிகள், பறக்கிற பறவைகள் உண்டாக்கடவென்றார், உண்டாயிற்று. காட்டு நாட்டு மிருகங்கள் ஊர்வனவைகள் உண்டாகட்டும் என்றார், உண்டாயிற்று. மனுஷனை மாத்திரம் அதே மாதிரியே, ஆனால் நமது சாயலாய் நமது ரூபமாய் உண்டாக்குவோமாகன்னு சொல்லிக்கிட்டு மனுஷனை உண்டாக்குனார், அவனுக்கு போதித்தார். அதோட முதல் 2 அதிகாரத்தில் தேவன் செய்த எல்லா காரியங்களும், தேவன் பேசிய எல்லா காரியங்களும் முடிந்து விடுகிறது. அதுக்கப்புறமா மனுஷன் தேவனுடைய சார்பாக பூமியை ஆள வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவன் செய்கிறதும் சரி, அவன் பேசுகிறதும் சரி, தேவனுடைய சார்பாக இருந்து செயல்பட வேண்டும். அப்படி தான் ஆதாமை ஏற்படுத்தி வச்சுருந்தார். அவன் அற்புதங்களை செய்யக்கூடிய ஆள். ஆனால் அவனாக போய் சிங்க வாயில் தலையை கொடுத்துக்கிட்ட மாதிரி பிசாசு வாயில் தலையை கொடுத்துக்கிட்டு அவன் மாட்டிக்கிட்டான். ஆனால் இயேசு வந்தார், அந்த பிசாசு வாய்க்குள்ளே போன எல்லா அதிகாரங்களையும் திரும்ப பிடுங்கினார். சிலுவைக்கு போய் அங்கே மனிதனுடைய பாடுகளுக்காக வெற்றிகரமாக பரிகாரம் செய்தார். இப்படி சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே சிலுவையில் பாவம் அவரை கொன்னுட்டான் பிசாசு. தேவனுடைய குமாரனை பிசாசும் சரி, அவனோடு கூட சேர்ந்த அந்த மக்களும் சரி, அங்கே இருந்து அவரை கொன்றார்கள். அதுதான் பொதுவாக மிக அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் ஒரு காரியம் பேசப்படுகிறது, ஆனால் தேவையான அளவுக்கு பேசப்படாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலுவையில் இயேசு ஜெயம் எடுத்தார். அப்புறம் சிலுவையில் நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் சம்பாதித்தார். அதை கிறிஸ்தவ உலகம் ரொம்ப பேசவில்லை. ஏனென்றால் கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாருமே ஒரு விதமான குற்ற மனசாட்சிக்குள், தாழ்வு மனப்பான்மைக்குள் இருக்கிறார்கள். இந்த கிறிஸ்தவ உலகமே அப்படி ஏறக்குறைய அப்படி இருக்குது. ஒரு சிலர் மாத்திரம் கொஞ்சம் எழும்பி வருகிறார்களே அல்லாமல் மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு குற்ற மனசாட்சியின் கீழே, தாழ்வு மனப்பான்மையின் கீழே, தேவன் என்னை மன்னித்திருக்கிறார், நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவான், நீதிமான் என்று திட்டமாக அறிக்கை பண்ணாலும், அப்படியே அறிக்கை பண்ணாலும் கொஞ்ச நாளில் அது அப்படியெல்லாம் இல்லை, நம்மெல்லாம் அவ்வளோ பாவிதானே அப்படின்னு சொல்லி அதை மாற்றுகிற காரியங்கள் நடக்கிறது. இது எல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் நடக்கிறது. அது எப்படியா அவங்களுக்கும் தெரியும். அப்படி தான் என்கிட்டையும் பிசாசு போராடுது. அதனால் தெரியுது. இந்த மாதிரி குற்ற மனசாட்சியும் தாழ்வு மனப்பான்மையும் உண்டாக்கிட்டு ஒரு குட்டி கிறிஸ்து எப்படி பூமியிலிருந்து செயல்படணுமோ அதுபோல் நீங்கள் செயல்படுகிறதை பிசாசு தடுக்கிறான். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்னென்ன நன்மைகள்? பிணியாளிகளை சொஸ்தமாக்கினார், பிசாசுடைய பிடியிலிருந்த ஜனங்களை விடுதலையாக்கினார். அப்புறம் இந்த ஜனங்களுடைய கண்களை திறந்து விடுறதுக்கு என்ன பிரசங்கம் பண்ணணுமோ அதை பண்ணினார். என்னத்தையோ பேசியிருக்கிறாரு. பேதர் கண்டுபிடிச்சிட்டான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படின்னா என்னன்னு கேட்டால், பிதாவாகிய தேவன் அவனுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துட்டார். இந்த இயேசு என்னுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத வெளிப்பாடு பிதாவாகிய தேவன்கிட்டருந்து வந்துச்சு. அப்போ அவர் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? அற்புதங்களை செய்தார். குருடனுடைய கண்களை திறந்தார், செவினுடைய காதுகளை திறந்தார், பைத்தியம் பிடிச்சவங்கள சரி பண்ணார், சப்பானியாக 40 வருஷம் படுத்து கிடக்கிறவங்களை சுகமாக்குறாரு, 12 வருஷம் கூனியாக கிடந்தவங்களை சுகமாக்குறாரு. இப்படி வருகிற எல்லாரையும் சுகமாக்குகிறார். அப்புறம் கண்ணை திறந்து விடுற வேலையும் சமயத்தில் செய்கிறார். அந்த 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போயிட்டுருக்குறாங்க. இயேசுவும் கூட சேர்ந்து நடக்கிறாரு. அவங்களுக்கு தெரியல கூட வந்துக்கிட்டு இருக்கிறது இயேசுன்னு. மகதலேனா மரியாள்கிட்ட முதல்ல பேசும்போது கூட அவர் தான் இயேசுன்னு சொல்லிக்கிறல. மரியாளேன்னு கூப்பிட்ட பிறகு தான் ஆஹா அப்படின்னு அவன் தெரிஞ்சிட்டான். எம்மாவூர் போன சீஷர்களுக்கு தெரியல, வசனங்களெல்லாம் சொல்கிறாரு, கொழுந்து விட்டு எரியுது அவங்க இருதயம். என்னாரு தெரியலை. அங்கே போய் அப்பத்தை விட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோன்னு உடனே கண்ணு திறந்துருச்சுன்னு.
சரி, இப்படி இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏறக்குறைய எல்லாருக்குமே இப்படி தான் கண்களை திறக்கிறாரு. ஏறக்குறைன்னு சொல்லக்கூடாது, எல்லாருக்குமே. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வசனத்தை சொல்லி அவர்களுடைய இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய பண்ணி அவர்களுக்கு பேசுகிறவர் என்னார் என்று, இப்படி செய்கிறவர் தேவன் யார் என்று அவர்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார், கண்களை திறக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி, இப்படி இயேசுவானவர் கிறிஸ்துவாக, அதென்னது, இயேசுவானவர் கிறிஸ்துவாக, இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே பரிகாரம் பண்ணுவார். அவர் தான் மேசியா. மேசியாங்கிறது எபிரேய வார்த்தை, கிறிஸ்துங்கிறது கிரேக்க வார்த்தை. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவராக ஒருத்தர் அனுப்பப்படுகிறாரே, அந்த தான் கிறிஸ்துன்னு சொல்கிறோம். கிறிஸ்துவானவர் பூமியிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருந்து என்ன செய்தார்? அநேக அற்புதங்களை செய்தார், போதித்தார். பிறகு மனிதனுடைய பாவங்களுக்கு சிலுவையிலே பரிகாரம் செய்தார். இன்றைக்கு இயேசு செய்த சிலுவை பாடுகள், இரத்தம் சிந்துதல், மரித்தல், பிறகு உயிர்த்தல், அதைத்தான் மனுஷன் செய்ய முடியாதே ஒழிய, எந்த ஒரு விசுவாசியை செய்ய முடியாதே ஒழிய, மற்றபடி அபிஷேகத்தில் நிறைந்து இயேசுவானவர் பூமியில் எப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ, அப்புறம் எப்படியெல்லாம் போதித்தாரோ, எப்படியெல்லாம் அவர் ஜனங்களுடைய கண்களை திறந்து விட்டாரோ, அதுபோல் ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு குட்டி கிறிஸ்துவாய் செயல்படுவதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, பேதுருட்ட சொல்கிறாரு, ஏதோ இந்த பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ, கட்டவிழ்க்கிறது எதுவோ அதில் பரலோகத்தில் அப்படி செய்யப்படும் என்று சொல்லி, இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிறேன். திறவுகோள்னா அதிகாரம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள், பரலோக ராஜ்யத்தில் இருக்க நன்மைகளை பெற்றுக்கொள்கிறதற்கு சாவி தர்றேன், அதிகாரத்தை கொடுக்குறேன் அப்படின்றாரு. யார் இந்த பேதுருன்னு கேட்டால், பொதுவாக அவர் சீஷர்களுடைய தலைவனாக இருந்தார் அப்படின்னு. அப்புறம் அவர் பேதுருவோட இன்னும் கொஞ்சம் அன்பாக இருந்த சீஷன், இயேசுக்கு அன்பாக இருந்த சீஷன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அப்போ இது ரெண்டு பேரில் யார் ரொம்ப பெட்டர்னு பார்த்தா இயேசுக்கு அன்பாக இருக்க சீஷன் தான் பெட்டர்னு நினைக்கலாம். ஆனால் ஊழியத்தில் அந்த சீஷர்களுக்கு தலைவனாக இருந்தாலும் பேதுருவா கர்த்தர் வச்சுட்டாரு, பேசுவான். அவன்கிட்ட தான் கூட சாவியை கொடுக்குறேன்றார். நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்? பேதுருக்கு கொடுக்கல, இந்த கன்மலையின் மேல், இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொல்லி தன்னை பற்றி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி பேதுருக்கு கொடுக்கல, தன் மீது சபையை கட்டுவேன்னு சொல்லி கட்டுறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததாக. இதுதான் பொதுவாக ரெண்டு போதனைகள். ஒன்று, பேதுருக்கிட்ட சாவி கொடுத்தார். அதனால் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரோமாபுரியில் அந்த கத்தீட்ரலில் அங்கே ஆலயத்து முன்னாடி ஒரு பக்கத்தில் பேதுரு ஒரு பெரிய சாவியை பிடிச்சிட்டு நிற்பார். அவர்கிட்ட தான் இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு. ரைட்டு, பைபிள் அப்படி தான் எழுதியிருக்கு. அப்புறம் இந்த கன்மலையின் மேல், இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னதாக அடுத்து சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட். ஏன்னா பேதுரு மேலே கட்டியிருந்தா சபிக்கவும் சத்தியம் பண்ண ஆளை மேலே சபையை கட்டினா என்னத்துக்கு ஆகிறது? அது ஒன்றும் சரிப்படாது. அதனால் பேதுரு மேலே இல்லை, கன்மலையாகிய இயேசு மேலேங்கிறது இந்த ரெண்டு போதனைகள் இருக்குது. ஆனால் இப்போ புதுசாக ஒன்று வந்துருச்சு. பேதுருவுக்கு மட்டும்தான் இவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு அந்த வெளிப்பாடு கிடச்சிச்சு. அந்த வெளிப்பாடு கிடைத்த மனிதனிடத்திலே இந்த பரலோக ராஜ்யத்தின் சாவி, திறவுகோள்கள், அதிகாரம் கொடுக்கப்படுகிறது என்பதை இப்போ இந்த செய்தி வந்துக்கிட்டு இருக்கு, இந்த வெளிப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு. நான் கூட நம்புகிறேன், பேதுருக்கிட்ட இல்லை, ஆனால் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட பேதுருக்கிட்ட. அப்புறம் கன்மலையாகிய இயேசு மேலே தான் சபை கட்டப்படுகிறது. அதை அதிகாரத்தோடு கட்டுறதுக்கு பேதுருவை, அதாவது வெளிப்பாட்டை பெற்ற ஊழியக்காரர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது தான்
சரியான புரிந்து கொள்ளுதலாக இருக்க முடியும் என்று நினைக்கிறேன். நீங்களும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு எது சரியாக தெரியுதோ நீங்கள் அதை பிடித்து கொள்ளலாம். அப்படி அந்த இயேசு கிறிஸ்து யார் என்று வெளிப்பாட்டை பெற்ற அந்த பேதுரு யாவான்னு முதல்ல போய் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சப்பானியை எந்திரிச்சு நடக்க பண்ணிடுறாங்க. அவன் எதை பிச்சை கிடைக்காதான்னு சொல்லி 5 ரூபா 10 ரூபா கிடைக்காதான்னு பார்த்தான். இவன் என்கிட்ட அதெல்லாம் இல்லைப்பா, வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறத தர்றேன் அப்படின்னு சொல்லி அபிஷேகம், வார்த்தை, சுகமாக்குகிற வல்லமை, பிசாசை துரத்துகிற வல்லமை, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வெளிப்பாடு, ஒரு தெளிந்த புத்தி, என்கிட்ட இருக்கிறத தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொல்லி நடக்க வச்சுட்டான். அன்றைக்கு சுற்றிலுமாக இருந்த ஜனங்கள் கவனித்தார்கள், என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அவன் பிரசங்கம் பண்ணப்போ 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்புறம் அடுத்த ஒரு பிரசங்கத்தில் 5000 ஏறக்குறைய 5000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் அப்படின்லாம் வாசிக்கிறோம். சரி, இப்போ நமக்கு ஒரு சின்ன கேள்வி. பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஏன் தேவன் அற்புதங்களை செய்தார்? அது ஏன் செஞ்சாருன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அது நாமும் கூட அதுபோல் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மன உறுதி வெளிப்பாடு நமக்கு வந்துடும், வரணும். அது மாத்திரமல்ல, இந்த சீஷர்களாக இருக்கிறவர்கள், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்கள், அவர்கள் ஒரு குட்டி கிறிஸ்துவாய் இருந்து தங்களுடைய வாழ்நாளிலே அவர் இதுபோன்ற அற்புதங்களை செய்து ஜனங்களுடைய கவனத்தை ஈர்த்து அங்கே இந்த இயேசுவே கிறிஸ்து, இந்த இயேசுவே ஆண்டவர், இந்த இயேசுவே தேவனால் அனுப்பப்பட்ட பரிகாரி, அவர் நமக்கு பரிகாரம் செய்ததுனால அவரை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவங்கள் தொலைக்கப்படும், நாம் பரலோகம் போகலாம், மறுபடி தேவனோடு கூட இணைக்கப்படுவோம். ஆதாம் பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போயிட்டான், தேவ மகிமை அவனை விட்டு விலகிட்டு, தேவ மகிமை அற்றவனானான். ஆனால் இப்போ இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தேவனோடு சேர்க்கப்படுகிறார்கள். தேவனை விட்டு விலக்கப்பட்டிருந்த, தூரத்தில் தள்ளப்பட்டிருந்த, தேவனுக்கு சத்துருவாக இருந்த மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடைய சுவிசேஷத்தினால் அவர்கள் தேவனிடத்தில் வரவழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய குமாரனாய் இயேசுவை ஆண்டவர் இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பிதாவாகிய தேவன் என்னுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கிறார். பிள்ளைகள்னு அங்கீகரித்தார்னா தேவனோடு கூட மறுபடியும் ஒரு பிணைப்பு, ஒரு இணைப்பு, அவரோட கூட ஐக்கியம் உண்டாகி விடுகிறது. பாவம் மனுஷனை பிரிச்சிச்சு, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷனையும் தேவனையும் சேர்த்து வைக்குது. அப்படி இயேசு கிறிஸ்துவோடு கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளையா, தேவனுடைய பிள்ளையா மாறுறதுக்கான அதிகாரத்தை கொடுத்தார் அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க. ஆனால் இந்த அற்புதங்கள் எதுக்கு செஞ்சார்? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டில் இப்போ நாகமான் வந்தான், அவன் என்னமோ சில குளறுபடியெல்லாம் பண்ணினாலுமே கடைசிக்கு இஸ்ரவேலின் தேவனே தேவன், இன்னேண்டி வேறு எந்த தேவர்களுக்கு நான் பலியிட மாட்டேன், நான் அதாவது தேவனாய கர்த்தரை மாத்திரம் நான் ஆராதிப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு 2 போய் மண் அள்ளிட்டு போகிறேன். அங்கே போய் என்னுடைய சீரிய தேசத்தில் நான் ஒரு பலிபீடத்தை கட்டி நான் கர்த்தருக்கு தான் அங்கே பலியிடுவேன், ஆராதனை செய்வேன்ட்டு அவன் போயிட்டான். அங்கே நாகமான் அவனுக்கு செய்யப்பட்ட அற்புதத்தோடைய நோக்கத்தை அவன் கண்டுபிடித்து விட்டான், அதனால் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆனால் நீங்கள் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு யாருன்னு கூட கண்டுபிடிக்கலை. ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நான் ஒரு பகுதியில் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன்.
மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரத்தில் 16 முதல் வாசிக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் வாசிக்கிறது தான் சரியாக இருக்கும். இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து தங்கள் தோழரை பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி எனில் யோவான் போஜன பானம் பண்ணாதவனாய் வந்தான், அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள். மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தால், அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது என்னத்துக்காக அற்புதங்களை செஞ்சாரோ அது காணாம், இவரே குறை சொல்கிறது தான். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அப்பொழுது அவர் தமது பலத்த செய்கைகளில், அற்புதங்களில் அற்புதங்களை அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். ஏன்டா இவ்வளோ அற்புதத்தை செஞ்சனேன் உங்கள் முன்னாடி, உங்களுக்கு கண்ணு தெரியலையா, நான் யாருன்னு கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க மனம் திரும்பாமல் போய்கிட்டாங்கன்னு திட்டுறார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். யோனா போனா 40 நாள் பட்டணம் காலி அப்படின்னா, ஆனால் மனம் திரும்பி விட்டானுங்க. அந்த ராஜாவும் அந்த மக்களும் மனம் திரும்பிட்டாங்க. அவர்களுடைய சாகிறவனுடைய சாவை விரும்பாமல் அவனுடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவன் தான் இப்படி தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு. அப்படி தான் கோராசினுக்கு பெத்சாயிதாவுக்கெல்லாம் அனுப்புனார். ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு மனம் திரும்பவே இல்லை. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் செய்யப்பட்ட அவ்வளோ அற்புதங்களும் அடையாளங்களும் தீர்வுலையும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா அதெல்லாம் அழிஞ்சிருக்காதுப்பா, அவங்களாம் ரெட்டு உடுத்தி மனம் திரும்பி இருந்திருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால தான் சொல்கிறேன், நரகத்தில் கூட எல்லாருக்கும் சமமான ட்ரீட்மெண்ட் கிடையாது. இவரே சொல்லிட்டார், நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று. அந்த தீரு சீதோனில் இருந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க, போனவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். வானவரிந்த உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். என்னத்தை கப்பர்நகூம் பார்த்து சொல்கிறார். கப்பர்நகூமில் தான் அநேக அற்புதங்களை செஞ்சாராம். பேதுருடைய ஊருன்னு நினைக்கிறேன். அங்கே அவ்வளோ அற்புதங்களை செஞ்சாலும் ஒன்றும் நடக்கலை, ஜனங்கள் மனம் திரும்பலை. அவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ அற்புதங்களை சோதோமில் செஞ்சுருந்தா அந்த சோதம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்கிறார். சோதோமில் செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலை நிற்குங்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இது இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது அப்படி சொல்கிறார். அப்புறம் சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இங்கே வெளிப்பாட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறார். பேதுருக்கு வெளிப்பாடு எங்கே? பிதாவாகிய தேவனே கொடுத்தாருன்னு சொல்லிட்டார். நான் கொடுக்கலப்பா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவானவர் கொடுக்குற வெளிப்பாடு தான் வெளிப்பாடு. இயேசுவானவர் அநேக சமயங்களில் நான் தான் தேவனுடைய குமாரன், நான் தான் அந்த அற்புதத்தை செஞ்சேன், சோகமாக்கினேன் அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ட்டு போகிறார். ஏன்னா இவர் சோகமாக்கினார்னு எல்லாருக்கும் தெரிஞ்சால் எல்லோரும் ஊரே வந்து கூடி என்னை சோகமாக்குன்னு வந்துடும். இவருக்கு ஜெபம் பண்ண கூட நேரம் இருக்காது, சாப்பிட நேரம் இருக்காது. அங்கே சமாரியா ஸ்திரீ விஷயத்தில் அங்கே அந்த சம்பவத்தில் பார்க்கும்போது
அவருக்கு பசியாக இருந்துச்சான், சாப்பாடு வாங்க போனாங்களாம். ஆனால் அந்த சமயத்தில் இவ வந்துட்டாலாம். இவ வந்தவர் பாடு பின்னாடியே போய் ஊரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டா. அப்போ சாப்பாடு வருது. இந்த சாப்பாட்டை காட்டில் எனக்கு வேறு சாப்பாடு இருக்குது, போஜனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ எதை முக்கியமாக கருதினார்? அங்கே பிரசங்கித்தார். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? இவரே உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இவரே உலக இரட்சகர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு சமாரி ஊர் மக்கள் சொல்லிட்டாங்கங்க. அப்போ இவர் பேசிய வார்த்தைகளிலே அதுக்கப்புறம் என்னமோ அற்புதம் செஞ்சாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இந்த சமாரியா ஸ்திரியை போய் சொல்லிட்டா, என்னை பற்றி எல்லா சகல விவரங்களையும் புட்டு வச்சுட்டாரு, அவர் தான் கிறிஸ்துவான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அவர் அது கூட்டமே வருது. அந்த கூட்டமே வரும்போது இவங்க சாப்பிடுங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா, இப்போ நான் அதை விட்டேன்னாக்கா அது போச்சு. அந்த டைமில் நான் அதாவது விளைந்திருக்கிற நேரத்தில் நம்ம போய் அறுவடைக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அங்கே நல்ல அறுவடையை கண்டார். அங்கே ஒரு வசனம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மீது வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நிறைய ஊழியக்காரரை எழுப்ப சொல்லி வேண்டிக்கங்க அப்படின்னு அங்கே சொல்கிறத பார்க்குறீங்க. அப்போ அறுப்புக்கு எஜமான் ஆள் அனுப்ப சொல்லி வேண்டிக்கிங்கன்னா இயேசுவை போல் அநேகர் வேண்டும்னு ஜோமன்னு சொல்கிறார். இங்கே பாருங்க, இயேசுடைய வார்த்தை என்ன? அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் குட்டி கிறிஸ்துக்கள். பிசாசு ஒரு பெரிய தப்பு பண்ணான். இயேசுவை கொன்னுட்டா அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு அவன் நினச்சான். ஆனால் 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அங்கே அத்தனை பேரை பரிசுத்த ஆவியில் நிரப்பி அவ்வளோ பேரையும் குட்டி கிறிஸ்துக்களாக மாற்றி விட்டு அந்த சீஷர்கள்லாம் போய் அற்புதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் உத்து பார்க்க தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? என்னதான் நடக்குதுங்க? குட்டி கிறிஸ்துக்களாக நீங்களும் நானும் குட்டி கிறிஸ்துக்களாக இருந்து இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு கிறிஸ்துவை கொன்றதாக அவன் நினச்சான். ஆனால் இத்தனை கிறிஸ்துவை என்ன செய்கிறது பாவன்? அவனால் என்ன செய்ய முடியுது? சபையானது எழும்புகிறது. கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இவரே தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாட்டை பெற்றவர்களிடத்தில் இந்த கட்டுகிற அவிழ்க்கிற அதிகாரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு அதிகாரங்களை பெற்றது நீங்களும் நானும். ஆதலால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்களாய், அபிஷேகத்தில் நிறைந்து, ஆவியானவராலே வழிநடத்தப்பட்டு, ஆவியானவராலே போதிக்கப்பட்டு, நாம் எப்படி வாழ வேண்டுமென்று, என்ன சாதிக்க வேண்டுமென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பை நாம் நிறைவேற்றுவோமாக. பரிசுத்த ஆவி வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறது. வருங்காரியங்களையும் சொல்லி அவர் உங்களை நடத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுகிறப்ப பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அதாங்க பிரசங்கம். நம்ம பண்ண வேண்டிய பிரசங்கம் தான். இயேசுவே ஆண்டவர், அவரே நானே வழி சத்தியமும் ஜீவன் என்றாரே, அவர் தான் வழி சத்தியம் ஜீவன். அவரே இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆனால் ஜனங்களுக்கு அவர் தான் ரட்சகர்னு சொல்லிவிட்டு பாவம், நீதி, நியாய தீர்ப்பு 3 பற்றி சொல்லுங்க என்றார். ஆவியானவரை தான் சொல்லுவாராம். அதை செய்யுங்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.